Welcome to Renuga classes. நம்ம லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் பாலினாமியல் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இன்னைக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது மோனோமியலா பைனாமியலா நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ மோனோமியல் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் இருக்குன்னா அது மோனோமியல். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது. 5ங்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான். அப்போ இது வந்து மோனோமியல். 6x இருக்குது, இது ஒரு மோனோமியல். 12xy இது ஒரு மோனோமியல். இந்த வேரியபிள்ஸ் 1 இருக்கா 2 இருக்கா அதை பற்றியெல்லாம் நம்ம கவலை இல்லை. ஒன்லி எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அந்த டேர்ம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் இதுக்கு பேர் மோனோமியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பைனாமியல் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ் இருக்கும். 5x + 3, 4a - 2, 10p + 1. மூணாவது பாருங்கள் ட்ரைனாமியல். ட்ரைனாமியல் என்ன பண்ணுறோம், 3 டேர்ம்ஸ் இருக்கும். 4x² + 8x - 12. ஸோ 4x² ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், மொத்தம் 3 டேர்ம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் நம்ம ட்ரைனாமியல் சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டிகிரினா என்ன சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதாவது ஹையஸ்ட் பவர் தான் வந்து நம்ம டிகிரின்னு சொல்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல், அது என்ன கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னா அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் மட்டுமே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே வேரியபிள் இருக்கும், ஆனால் வேரியபிளோட பவர் 0 இருக்கிறதுனால இப்போ சப்போஸ் x⁴ அப்படின்னா என்ன அர்த்தம் 1. அப்போ என்ன உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். 5 - 7 2/3 √5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் பாலினாமியல் சொல்கிறோம். அடுத்தது லீனியர் பாலினாமியல். அது என்னங்க லீனியர் பாலினாமியல்? வேரியபிளோட பவர் 1 இருந்ததுன்னா அது லீனியர் பாலினாமியல்னு சொல்லுவோம். இந்த லீனியர் பாலினாமியல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஒரு கிராஃபாக வரைஞ்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அடுத்தது குவாட்ராட்டிக். குவாட்ராட்டிக்னா அதாவது டிகிரி 2 இருக்குது அப்படின்னா அப்போ அது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் சொல்லுவோம். இங்கே பாருங்கள் 2√5x² + 8x - 4. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் என்னங்க 2. அப்போ அதனால் இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். அடுத்தது கியூபிக். இங்கே பாருங்கள் 12y³ அதாவது வேரியபிளோட பவர் ஹையஸ்ட் பவர் 3. டிகிரி 3 இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் கியூபிக் பாலினாமியல். அடுத்து ஒரு பாலினாமியலோட இன்னொரு பாலினாமியல் ஆட் பண்ணால் வர்றதும் ஒரு பாலினாமியல் தான். அதே போல் ஒரு பாலினாமியலிருந்து இன்னொரு பாலினாமியலை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிசல்ட்டிங் வர எக்ஸ்பிரஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியல் தான். அதே போல் ஒரு பாலினாமியலோட இன்னொரு பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வர்றது ஒரு பாலினாமியல் தான். அடுத்து ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல். அது என்னங்க ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்போது இந்த ஈக்குவேஷனுடைய வேல்யூ 0வா மாறுது. அப்போது அந்த எக்ஸோட வேல்யூ தான் வந்து இதுக்கு ரூட்னு நம்ம சொல்கிறோம். ரூட் ஆர் ஜீரோஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் y = x + 3 இருக்கு இந்த ஈக்குவேஷன், இந்த எக்ஸ்பிரஷன். இந்த x + 3 வந்து y எப்போ 0வா மாறும்? எக்ஸோட வேல்யூ -3 இருக்கும்போது மட்டும்தான் yயோட வேல்யூ 0வா மாறும். x + 3 இருக்குது, எப்போ இது 0வா மாறும்? -3 + 3 இருக்கும்போது தான் இதோட வேல்யூ 0வா மாறும். அப்போ y = 0. எக்ஸோட வேல்யூ -3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. அப்போ இது நம்ம என்ன புரியுதுன்னா ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும்போது ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் டேர்ம் என்னான்னு பார்க்கணும், எக்ஸோட வேல்யூ என்னான்னு பார்க்கணும். இப்போ எக்ஸோட இங்கே பாருங்கள் ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ பாருங்கள் -3 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோடைய இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனுடைய 0 ஆர் ரூட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஏன்னா எக்ஸோட பவர் வந்து 1 இருக்குது. ஸோ லீனியர் ஈக்குவேஷனில் இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும் 1. ரெண்டாவது லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட்டு தான் இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள் y = x² - x - 2ங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். அப்போது பாருங்கள் எக்ஸோட வேல்யூ என்ன 2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. அதே போல் -1 இருக்கும்போதும் ஒய்யோட வேல்யூ 0. அப்போது இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 and -1. பாருங்க இந்த கிராஃப் பாருங்க, இதில் 1 2 3 at 3 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை இந்த லைன் கட் பண்ணுது. அப்போது இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். அதாவது இதோடைய டிகிரி 3 இருக்கும்போது தான் 3 இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை இது கட் பண்ணும். அப்போ யூ கேன் கெட் 3 ரூட்ஸ் த்ரூ திஸ் ஈக்குவேஷன். இந்த மாதிரி லைன்ஸ் வந்துச்சுன்னா we have no roots or no zeros for this equation. எங்கேயுமே இது எக்ஸ் ஆக்சிஸை இதை கட் பண்ணாது. இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனுக்கு ஜீரோஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம்.